இப்போது 5 கைது செய்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக சிபிஐ இது ஆண்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 3 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு எப்படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த குற்றத்தை 3 மாத காலத்திற்குள் விரைவாக விசாரணை நடத்தி சாட்சி ஆதாரங்களை தயார் செய்து நேர்மையான முறையில் வழக்கை நடத்தி இந்த உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு என்பதை நேரத்தில் வலியுறுத்தி, தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள், லாக்அப் டெத்துக்கள், அதாவது விசாரணை கைதிகள் மரணம் போன்ற நடவடிக்கைகளில் தமிழக சட்டமன்றத்தில் நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் முதல் குரலாக எனது குரல்தான். இந்த 4 ஆண்டு காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள், காவல் நிலைய மரணங்களில் முதல் கவன ஈர்ப்பு தீர்மானமும் முதல் சட்டமன்றத்தின் குரலும் எனது குரலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது.